ஏய் சோற தரியா தர மாட்டியா? ஒரு 5 நிமிஷம் போறங்க, இப்ப ரெடி ஆகும். வாரெல்லாம் ரெடி ஆச்சு பாருங்க. கறி மட்டம் ஒரு 5 நிமிஷம். உனக்கு இங்க மலை மறைச்ச வேலையா? சோற கறிய வச்சு இவ்வளவு நேரமா? வீட்டு வேலை ஏதோ மலை மறைச்ச வேலை போல சொல்லாத. நான் நினைச்சா 10 மணி முன்னாடி தீர்வுள்ள வேலை தான் உண்டு. நீங்க என்னத்த சொல்லுது? வீட்டு வேலை ஈஸினா உங்களுக்கு கூட வேலையை போயிட்டு வந்தா ரெஸ்ட் கிடைக்கும். ஆனா எங்களுக்கு ஒரு நேரம் ரெஸ்ட் கிடைக்காது தெரியுமா? ஆமா, யாரும் காணாத வேலை மனசு வச்சு 10 மணி செய்ய கூட வேலை கூட வீட்டுல இல்ல. அப்படியாக இல்ல, ஒரு நாள் வீட்டுல உள்ள வேலையெல்லாம் செய்து பாருங்க, அப்ப தெரியும் பெண்ணுங்களுக்கு கஷ்டம். பாப்ப நீ பெரிய ஆளோன்னா ஆவான்டா, நாளையே செய்வோம். 10 மணி முன்னாடி வீட்டுல வேலை முடிச்சு தர பாத்தீங்க. பாப்போம். நான் காய்கறி வெட்டி தரட்டா? எனக்கு யாருக்கு சப்போர்ட்டா வேண்டாம், இப்ப முடிச்சு தரேன் பாரு. ஆம்பளை சிங்கமா இருக்கும். வேண்டானா வேண்டாம், நல்லா வெட்டுங்க. நான் ஏதாவது செய்தரணுமா? வேண்டாம், எனக்கு யாரு உதவிய வேண்டாம், இப்ப முடிச்சு தரேன் பாரு. செய்ங்க செய்ங்க, பொம்பளை வேலை அவ்வளவு ஈஸியா போச்சு இல்ல? ஓ எப்பாடா, முதுகம் ஒடிஞ்சு போகும்போது இருக்கு. மணி 5 ஆச்சு, வேலைலாம் ஒன்றும் தெரியலையே. என்ன வேலை ஒண்ணு இனிய முடியலையா? அலக்கி வச்ச துணி அண்ணா கடை, பாத்திரங்கள் உன நைட்டுக்குள்ள சோற வச்சானா? பிள்ளைல குளிச்ச வைத்தனும், சாப்பாடு கொடுக்கணும், படிச்சு கொடுக்கணும். இப்ப தெரியுதா பொம்பளை வேலை எவ்வளவு கஷ்டம்னு? உங்களுக்கு சாயங்காலத்தோட வேலை முடியும், எங்களுக்கு அப்படி இல்லை. 24 மணிக்கூறும் வேலை தான். சரி போங்க, இனி உள்ள வேலையை நான் செய்யல. என்னத்த அம்மா செல்லுது? அவங்களா இப்படி செல்லுச்சுன்னா? ஒரு நிமிஷம் அம்மா, நான் அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வர்றேன். சரிங்க, நீங்க என்ன அம்மா அப்பா இங்க வரப்படான்னு சொன்னீங்களா? ஆமா, நான் தான் அந்த கலவனங்களாகி இங்க வரப்படான்னு சொல்லிட்டு இருந்தேன். எது கலவனங்களாவியம்மா? எனக்கு அம்மா அப்பாவை நீங்க எப்படி அப்படி சொல்லல? வேற எப்படி சொல்லணும்? சின்ன பையன் சின்ன பண்ணான்னு சொல்லுவோமா? ஏன் கொம்மையும் கொப்பன வயசாவே இல்லையா? நீ எனக்கு அப்பா அம்மா கலவரங்களாகி தானே சொல்லுவேன். அது எனக்கு அம்மா அப்பா யாக்க, நீங்க அவங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. நீங்க என்னத்துக்கு அவங்கள இங்க வரப்படான்னு சொன்னீங்க? இது எனக்கு வீடாகும். 1 நாள நின்றுட்டு போறதுன்னா பிரச்சனை இல்லை. பெர்மனண்டாக தங்குஞ்சில நாங்க லாட்ஜ் ஒண்ணு கட்டி வச்சேல. நீங்க என்னத்தையான்னு சொல்லுது? அண்ணன் வீட்டுல இருந்து அம்மா அப்பா விரட்டி விட்டுருக்குன்னு, அதனால அவைய நம்ம கூட நிக்கல, நீங்க வரேன்னு சொல்லிச்சுன்னா? எனக்கு அண்ணன் வீட்டுல இருந்து விரட்டி விட்டா வேற எங்கேயாவது போய் சொல்லு, எனக்கு வீட்டு மட்டும் வந்துடக்கூடாது. நீங்க நான் சொல்லியதை கேளுங்க. அம்மா அப்பா எங்க கூட்டிட்டு வரும், வேற வழி இல்லாதனால இல்ல. எனக்கு வீட்டுல அந்த கலவரங்களையும் வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். நீங்க எதுக்காக எனக்கு அம்மா அப்பா எப்பவும் கலவனங்கலவியோன்னு சொல்லுதியா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நீ என்ன அப்பா அம்மா கலவரங்களையும் தானே சொல்லுவேன், அப்ப நான் அப்பா அம்மா எப்படி சொல்லணும்? உனக்கு தான் வயசான வீட்டுல இருந்தா பிடிச்சது இல்ல. வயசான இருந்தா வீட்டுல ரொம்ப தொந்தரவா இருக்குன்னு சொல்லிட்டு தானே எனக்கு அப்பா அம்மா வீட்டுல விரட்டினேன். அது உங்க அம்மா அப்பா, அவங்க கூட ஒத்து போகுது. இது எங்க அம்மா அப்பா இல்ல, அவங்க கூட ஒத்து போவோம். எனக்கு அம்மா அப்பா வேற சொல்லட்டா? எனக்கு வீட்டுல ஒரு பயில வந்துடக்கூடாது. எனக்கு அம்மா அப்பா உனக்கு வேண்டாம் இல்ல, எனக்கு அம்மா அப்பா உனக்கு வேண்டாம், உனக்கு அம்மா அப்பா எனக்கும் வேண்டாம். நான் உன்கிட்ட எப்படி எல்லாம் கெஞ்சினேன், நீ கேட்டியா? என்னத்தெல்லாம் சின்ன நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. நீ வீட்டுல விரட்டி விட அவ எப்படி அழுதுட்டு போச்சு, ஞாபகம் இருக்கா? இப்ப தெரியுதா எனக்கு அம்மா அப்பா வீட்டுல விரட்டி விடும்போது எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கான்னு? நான் ஒன்ன வர மனசாட்சி இல்லாத ஒன்னா இல்லை. சரி போய் கூட்டிட்டு வா. வணக்கம் அம்மா.
என்ன அம்மா நான் ஏஎம் கம்பெனியில் வந்திருக்கேன் ஒரு பிசினஸை பற்றி பேசுறது. பிசினஸா? என்ன பிசினஸ்? முதல்ல நான் என்ன பற்றி சொல்லி இதில் உட்காரலாமா அம்மா? இது நான் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தில் உள்ளலாம் அம்மா. ஓலை வீட்டில் தான் இருந்தேன் பார்த்துருங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத வீடு. நான் எப்போ ஏஎம் கம்பெனியில் ஜாயின் பண்ணனோ இப்படி போயிட்டு இருந்தேன்னா இப்படி போக தொடங்கிட்டேன் பார்த்துருங்க. இப்போ 3 மாடியில் பெரிய ஒரு வீடு வச்சிருக்கேன் பார்த்துருங்க. 3 பென்ஸு கார் வித் டிரைவரோட, ஒரு ஆடி காரம் இருக்கு. மீன் வாங்க போகிறது கூட ஏசி காரில் தானே பார்த்துடுங்க. என் பிள்ளைய ஊட்டி கான்வென்ட்லாம் படிச்சது பார்த்துருங்க. நான் மாரத்தாண்டத்துலேருந்து நார்வேல் போனா கூட பிளைன்லாம் போவேன்னா பார்த்துருங்க. சேர்ந்த 2 வருஷத்துல இப்படி கோடீஸ்வரர் ஆயிருக்கேன்னா எப்படி? எல்லாம் ஏஎம் கம்பெனினால தான். எனக்கு கிடைச்ச பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிட்டு தான் உங்களை தேடி வந்தேன். 2 வருஷத்துல கோடீஸ்வரர் ஆகிட்டியா பிள்ளை? அது எப்படி? உனக்கு சம்பளம் எவ்வளவு வரும்? அது டாக்ஸ் எல்லாம் பார்க்க ஒரு 4 லட்ச ரூபா வரும் பார்த்துருங்க. இது 4 லட்சமா? எப்படி பிள்ளை சேரணும்? என்னையும் சேர்த்து விடு பிள்ளை. அப்படி கேளுங்க. இது ஏஎம் கம்பெனி. இதில் 10,000 ரூபா கொடுத்து நீங்கள் சேரணும் பார்த்துடுங்க. நீங்கள் 10,000 ரூபா கொடுத்து 2 பேரை உங்கள் கீழே சேர்த்து விடணும். சேர்த்து விட்டாச்சுன்னு மட்டும் வச்சுருங்க. உடனே உங்களுக்கு அதில் கமிஷன் வர தொடங்கிற பார்த்துடுங்க. கூடுதல் பணம் கொடுத்தா சீக்கிரம் பெரிய ஆளாவுக்கு வாய்ப்பு உண்டா பிள்ளை? 50,000 ரூபா கொடுத்தா சீக்கிரம் பெரிய ஆளாக வாய்ப்பு உண்டு. ஆனால் நமக்கு அது வேண்டாம். நம்ம அது கீழே போவோம். இது இப்போ அவங்க 2 பேரை சேர்த்துன்னு வச்சுடுங்க. அந்த கமிஷன் எங்கே போவோம்? உங்களுக்கு தான் வேற. அடுத்து திரும்பவும் அவங்க 2 பேரும் திரும்பவும் 2 பேரை சேர்த்து நினைச்சிடுங்க. எல்லா கமிஷனும் உங்களுக்கு தான் வேற பார்த்துடுங்க. இது இப்ப மொத்தம் எவ்வளவு கிடைச்சா பிள்ளை? அது எல்லா மாதிரி 4 லட்ச ரூபா கிடைச்சோம் பார்த்துருங்க மாதம் தோறும். அப்படின்னா என்ன பேர்ல ஒண்ணு, என்ன மாப்பிள்ளைய பேர்ல ஒண்ணு, என்ன மோளையும் சேர்த்து விடு. நான் இங்க உள்ள எல்லாரையும் சேர்த்து விடுங்க. கொஞ்சம் தண்ணி தெரியலாமா? எது தண்ணியா? என்ன கோடீஸ்வரி ஆக்க போற? நான் பூஸ்ட் போட்டு கொண்டாடுறேன். அம்மா நீங்க அனுப்புற பணம் முதலாளி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிட்டு. ஜெய் ஏஎம் சொல்லுங்க. ஜெய் ஏஎம். வண்டி எங்க பிள்ளை நிக்குது? வண்டி எங்க ரோட்ல நிக்குதம்மா. வண்டியை கொட்டுற முடியாது இல்ல. சரியாம்மா நான் போயிட்டு வரேன். ஜெய் ஏஎம். என்னத்துக்கு அம்மா ஃபோன் பண்ணீங்க? எது? மீன் வாங்குங்க. நாங்கள் ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தேன். 2 ரூபா ஒன்றும் இல்லை. நானே இப்போ நடந்தா வரணும் பார்த்துருங்க. 5 சாலை 50 ரூபாயா? வீட்டில் தேங்காய் இருந்து இல்லை, துவையல் நிறைங்க. மரியாதை வெள்ளாந்துரு. அவ்வளோ ஒரு கோபுரத்தை ஏஎம் எங்கள்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தானே வச்சிக்க. நான் உங்கள்ட்ட அப்பமே சென்னையில இதுல யாரும் சேர்த்து விடாங்க. இதெல்லாம் ஏமாத்துன்னு இனி எல்லாருக்கும் வீடை விட்டு தான் பணம் கொடுக்க வேண்டியது வேற. மரியாதை வெளில வந்தேன்னா உனக்கு நல்லது. இல்லைன்னா இப்ப கதை உடைச்சிட்டு உள்ள வருவான் பாத்தீங்க. என்ன இருந்தாலும் நான் அப்படி செய்திருக்க கூடாது. நான் எவ்வளோ மோசக்காரன் பத்தியா? ஏன் என்னாச்சு? எனக்கு மனசே சரியில்லை. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். அப்படி என்ன தப்பு பண்ணியா? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உனக்கு வரதட்சணை வாங்கியில் கட்டுனேன். அதெல்லாம் இப்ப நடந்து முடிஞ்சல. இனி என்ன செய்ய போறியா? உனக்கு வீட்டுக்காரன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். அதை இப்போ தான் தெரியுது. நான் செய்த தப்பு எனக்கு பிராயச்சித்தம் பண்ணணும். அப்படி என்ன செய்ய போறியா? நான் வேணும் இங்கே வரதட்சணைன்றாமல் எதுக்குன்னு பாவட்டு பெண்ணை கட்டட்டா? எப்படி இனி ஒரு பெண்ணு கட்டணுமா? தெரிஞ்ச இனி தோசை வேணுமா? ஒன்று எடு.
தோசை நல்லா இருக்கா? നല്ല 2 കൂടെ ചൂട്